கோடால கோடி செல்வத்தை தேடி வச்சிருக்கோம். திடீர் இருந்தாலும் செத்து போயிட்டோம்னா நாம தேடி வச்சதை எங்க கொண்டு போவான்னு எனக்கு தெரியும். மனுஷ வாழ்க்கை அதாவது மந்திரி கொண்டு போவானா இல்ல சேனாதிபதி கொண்டு போவானா இல்ல படைத்தளபதி கொண்டு போவானா எவன் கொண்டு போவான்னு தெரியலையே. அது மட்டுமா நம்ம அந்த பூலோகத்திலே சராசரி மனசுல பாருங்க ஓடி ஓடி தேடி தேடி செல்வங்களை சேர்த்து வச்சிருப்பான். ஆமா ஏக்கர் கணக்குல நிலங்கள் வாங்கி வச்சிருப்பான். தென்னந்தோப்பு வாங்கி வச்சிருப்பான். உட்கார்ந்து சாப்பிடலாம் இருக்கும். டாக்டர் சொல்லுவார் உனக்கு சுகர் இருக்கு நீ அரிசி ஆகாரத்தையும் எடுக்காதும் சொந்த தோப்புல இருந்து தேங்காய் கொண்டு வந்து அப்படியே குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுவான். டாக்டர் சொல்லுவார் ஹார்ட்லயே கொலஸ்ட்ரால் இருக்கு தேங்காய் பக்கமே திரும்பிடாதே. ஆமா சுகர் இருக்கு பிபி இருக்கு பிரஷர் இருக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியாது அவ்வளவு நோய் வருது கண்டிப்பா. ஆனால் அப்ப நாம தேடி வச்சது நாமளே அழிச்சிட்டு போயிடணும். அதுக்கு தகுந்த வழி ஈசன் நினைத்து தவம் இருக்கணும் என்று அவன் எப்படி தவம் இருக்க புறப்படுகிறான். மகனானவன் எப்படி தவம் இருக்கான். காவி உடை இணைந்து கழுத்திலே உத்ராட்ச மாலை இட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு அப்படி அந்த மகிடாசுரனானவன் அழகாகி தவக்கோலம் வாழ்ந்து புனைந்தாங்க. இப்போ ராஜ தோரணையா இருக்கும் போது ராஜ சபையில இருக்கும் போது ராஜ உடை அலங்காரம். இப்ப தவத்துக்கு போகும்போது ராஜ உடை அலங்காரம் அது அவசியமாகுமா? தேவைப்படாது இல்லையா? அப்ப நம்ம பண்டாரமா தானே போகணும். ஒரு பண்டாரம் ஒரு பரதேசி ஒரு ஆண்டி அப்படிதான் வடிவெடுத்து வருகிறார். எப்படி வருகிறார்? மச்சரி சிவனத்தை
தவச்சாலைக்கு தவக்கோலம் புறப்பட்டு வருகிறார். அதாவது ஈயிருந்து இறகுணர்த்தும் இருந்தவன சோலை விட்டு அங்கிருந்து இறகுணர்த்தும் குளித்தவரை சொல்லிவிட்டு வெள்ளிமலை சார்பிலே வருகிறார். தம்பி சின்னவனே, வெள்ளிமலை எங்கப்பா இருக்கு? உங்க ஊர் பக்கமா? உங்க ஊர் எந்த ஊரு? உங்க ஊர் அம்மாண்டி விளையா? அதுக்கு பக்கத்துல இருக்கு வெள்ளிமலை. அது எந்த பக்கம் இருக்கு? ஆமா இருக்கு. அப்படியா? அப்ப கல்படி குளம் எங்க இருக்கு? அப்படியா? அந்த அடுப்பு தூக்கி முடிச்சு வச்சோம்னா கூட போயில தெரியாத அளவு வழி கட்டின மேல இருக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டு போவா நீ. குளத்துல இருந்து பார்த்துதான் எல்லாம் தெரிஞ்சனால தான் குளத்துக்கே போகாம இருக்கும். அப்படியா? இந்த பாருப்பா, அதாவது நினைக்கிறேன் சொன்ன வெள்ளிமலையில தம்பி, நாங்க அதாவது சந்திரகிரி மலை பக்கம் இருக்கு. ஆமா, என்னைக்கு நடுவில் இருக்க உழந்து குளிச்சாலும் அதோட சேர்த்து போச்சு. வேற வருகிறான் மன்னன் மகிழாசுரனானவன். சிவதற்காக எப்படி நினைக்கிறான்? நானூறு சவுக்கட்டி புலியை வெட்டி கம்போ